This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பருவநிலை மாற்றம் காரணமாக மழை வெள்ளத்தால் துபாய் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெப்ப அலையால் நடப்பு ஆண்டில் இந்தியா பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்ள உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி பற்றியும் தீர்வுக்கான பரிந்துரைகள் குறித்தும் சூழலியல் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. நடப்பாண்டில் வெப்ப அலை தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தொடர் எச்சரிக்கை கோடை காலத்தின் மீதான அச்சத்தை பொதுமக்களிடையே அதிகரிக்க செய்திருக்கிறது. நாடு முழுவதும் ஆண்டுதோறும் சராசரியாக 20 கோடி மக்கள் வெப்பத்தால் நேரடியாக பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு உடல் உபாதைகள் மட்டுமின்றி பலவீனமானவர்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தான வெப்பம் நாட்டின் பொருளாதாரத்திலும் எதிர்மறையான தாக்கம் செலுத்துவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டின் 75% மக்கள் விவசாயம், சாலையோர வியாபாரம், கட்டுமானம் மற்றும் உற்பத்தி துறை சார்ந்த தொழிலாளர்களாக இருக்கின்றனர். இவர்கள் நேரடியாக வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்படுவதால் 5 முதல் 10% வரை உற்பத்தி திறன் குறைவதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் தீவிரமாக பாதிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் இருப்பதே இதன் தீவிரத்தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. எனவே அதிகரிக்கும் வெப்ப அலையில் இருந்து தப்பிக்க தற்காலிக வழிகளை விட சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையப்படுத்திய முன்னெடுப்புகளே அவசியம் என சூழலியல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலை நாடுகளை பார்த்து அங்கு இருப்பதை போன்ற கட்டுமானங்களை அமைப்பது இந்தியாவில் வெப்பநிலை கணிசமாக உயர்வதற்கு காரணம் என்கிற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. உதாரணமாக அமெரிக்காவின் வர்த்தக நகரமான நியூயார்க்கில் பொதுவாகவே 50 மாடிகளுக்கும் மேல் கொண்ட வானுயர்ந்த கண்ணாடி கோபுர கட்டிடங்கள் காட்சியளிக்கின்றன. அங்கு கோடை காலத்தின் அதிகபட்ச வெப்பமே 27 டிகிரி செல்சியஸுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் குறைந்தது 35 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் டெல்லி, மும்பை, சென்னை போன்ற நகரங்களிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் இதுபோன்ற கட்டடங்கள் ஆக்கிரமித்துவிட்டன. சூரிய வெளிச்சம் இவை மீது பட்டு அவை அப்படியே எதிரொலிப்பதால் வெப்பம் 2 மடங்காக அதிகரித்து விடுகிறது. தோற்றத்தில் பளபளக்கும் இந்த நவீன கட்டிடங்கள் நமது வழக்கமான கட்டுமானத்தை காட்டிலும் 5 முதல் 7 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பத்தை கொண்டதாக இருக்கின்றன. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுல்தான் அகமது இஸ்மாயிலிடம் பேசினோம். வெப்ப அலையோட தாக்கம் வறட்சி ஏற்பட காரணமா இருக்குமா? முக்கியமான காரணம் வறட்சி அப்படிங்கிறது பல விஷயங்களை வறட்சின்னு சொல்லலாம். வறட்சிங்கிறது வெதர், நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு, நம்மளுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அதுவும் வறட்சி தான். நம்மளுடைய உணவு உற்பத்தி பொருட்கள் வராம போறதும் வறட்சி தான். மண்ணுடைய நலம் வீணா போய் அதுக்கும் ஜுரம் வியாதி அதுவும் கக்க ஆரம்பிக்கும், அதுவும் வறட்சி தான். வறட்சி அப்படின்னு சொல்றது ஒரு ஹாலிஸ்டிக் வியூ பாயிண்ட். இன்னைக்கு 34 டிகிரி தான், ஆனா நமக்கு ஃபீல் 44 வரைக்கும். அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி, செடி கொடிகள் கிடையாது, தண்ணி அவங்க டிரான்ஸ்பிரேஷன் கொடுக்குற இது போயிடுச்சு, எல்லாமே குறையும் போது நமக்கு அந்த ஹியூமிடிட்டி லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹீட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம உணர்றது 44 டிகிரி. அதனால பல பேர் ரொம்ப உஷ்ணத்தை கஷ்டப்படுறாங்க. இது நாட்டின் வேளாண் உற்பத்தியில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? கண்டிப்பா பாதிப்பை ஏற்படும். நீர் நிலைமை குறைஞ்சிட்டே வந்துடுது, வாட்டர் ரிசோர்ஸ் குறைஞ்சிருக்கு. நமக்கு நீர் நிலைமை இன்னும் அதிகமா தேவைப்படுது இப்போ போக போக. ரைட்? அப்போ அந்த மாதிரி அதிகமா தேவைப்படும் போது நெல்லுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படுது. அப்போ விவசாயியா அந்த தண்ணிக்கு எங்க போவார்? ஸோ இது மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க். பல செடி கொடிகள், தாவரங்கள் பாதிக்கப்பட போகுது. சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற இந்த அரிசி, அந்த மாதிரி தானியங்கள், கோதுமை, இதெல்லாம் C3 லெவல். C4ல சிறுதானியங்கள், கரும்பு, அதெல்லாம் C4 பிளான்ட். இந்த மாதிரி பல இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது C4 பிளான்ட் தான் நமக்கு எல்லாம் சர்வைவ் ஆகும். நம்ம பேசும்போது சாதாரணமாக சொல்லிடுறோம் இந்த மாதிரி சிறுதானியத்துக்கு மாறலான்ட்டு. ஆனால் சிறுதானியத்துக்கு மாற வேண்டிய காரணமே என்னன்னா, வருங்காலத்து உணவு வறட்சி வரும்போது நெல்லெல்லாம் பாதிக்கப்படலாம், கோதுமை பாதிக்கப்படலாம். இதெல்லாம் பாதிக்கப்படும் போது எங்களுக்கு உணவு அளிக்க போறது சிறுதானியங்கள் தான். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா ஒரு நிலைமை வரும், நம்ம நாடு உலகத்துக்கு உணவு கொடுக்குங்கிற மாதிரி. இது ஒரு பக்கம் இருக்க, கோடை வெப்பத்தின் உக்கிரத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள நம் முன்னோர்கள் வீடுகளில் தொன்று தொட்டு வளர்த்து வந்த மாமரங்கள் நல்ல பலனை தந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாமரம் தனது ஆயுட்காலத்தில் 271 டன் ஆக்சிஜனை வெளியிடுவதோடு 81 டன் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொள்கிறது. இது 5 ஏசிக்கள் 41 நாட்கள் தொடர்ச்சியாக இயங்கினால் வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒப்பானது. வெப்ப அலை வராமல் தடுக்க தனிமனித அளவில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? தேவையற்ற ஏசிகள் ஓடுது, தேவையற்ற விளக்குகள் போடுறது, தேவையற்ற ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வண்டி எடுத்துன்னு போறது. தவறான கருத்து எப்படின்னா, இது உடனே மரம் வளர்த்துருங்க,
சரி, மரம் வளர்க்கறதும் சரி, அந்த மரம் எந்த மரம் வளர்க்கும்? அதுவும் முக்கியம். அந்தந்த ஊருக்கு ஏத்த மரங்கள். நம்மளுடைய நாட்டு மரங்கள். இது வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து நல்ல உற்பத்தி குடுக்கும். நிழலும் குடுக்கும், ஆக்ஸிஜனும் குடுக்கும். அந்த காலத்து பெரியவங்க அதனால தான் புளிய மரம் வழி பூரா வச்சிருந்தாங்க. இவ்வாறு அன்றாட வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயங்களில் ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறையுடன் செயல்படுவதன் மூலம் இனிவரும் காலங்களில் அதிக வெப்ப அலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதே வல்லுநர்களின் அறிவுரையாக உள்ளது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.